நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கும்போது வாய் வழியான உடலுறவு பொதுவாக இயற்கைக்கு மாறான எந்த ஒரு செய்கையும் அது தவறு தான். அதுதான் உண்மை. இயற்கை நம்ம கண்ணு பார்க்குது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, அதிகமான மின்னல் ஒளியை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா, வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா, வெல்டு அடிக்கிற வெளியே பார்த்து பண்ண முடியுமா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்டிவ் கேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே நேரத்தில் பார்க்கும்போது அதிகமான ஒளி சத்தத்தை நம்ம கேட்க முடியுமா? சப்த ஒளிகளை நம்ம இது பண்ண முடியாது, பாதிக்க மாதிரி. ஆனால் இயற்கைக்கு மாறானதாக போயிடுது. வாய் வழியாக தான் நம்ம சாப்பிடணும், மூக்கு வழியாக தான் நம்ம சுவாசம் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கூட சொல்லுவோம், மூக்கு வழியாக தான் சுவாசம் பண்ணிட்டு வரும்போது சில நேரம் வாய் வழியாக சுவாசம் பண்ணுறதும் சில நேரம் தவறு. பட் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ணித்தான் ஆகணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு உடல் உறவு பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆபத்து தான் தோன்றுவிக்குது. அது எதாக இருந்தாலும் சரி, இயற்கைக்கு மீறிட்டாலே அது அந்தந்த உறுப்பு அதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த வாய் வழியான ஒரு ப்ரெஷர் எப்படி நம்ம காலகாலத்தில் தோன்றுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது உளவியல் ரீதியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாமினன்ட் சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது அடிமைப்படுத்துதல். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆண் தன்னை டாமினேட் ஒரு ஃபேக்டராக நினச்சிக்கிட்டு பெண்ணோ இன்னொரு ஆணோ வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு இது ஆன ஒரு இது. அதே நேரத்தில் வேற ஒரு வாய்ப்புகள் கிடைக்க முடியாத பட்சத்தில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது கூட அவங்க இந்த மாதிரியானது வாய் வழியாக உடலுறவு பண்ணிக்கிறாங்களே ஒழிய, அது மிக ஒரு அதாவது செக்ஸுவல் ப்ரெஷருக்கு நம்ம இது பண்ணி வரும்பொழுது எதையும் ஒரு தவறு இல்லாத பட்சத்தில், பாதிப்பு இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம கண்டுக்கிறது கிடையாது. நம்ம அப்படியே விட்டுருவோம். சில நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதுகாப்பற்ற முறையிலையோ திருமணத்திற்கு மீறிய உடல் உறவில் பார்க்கும் பொழுது சில பாக்டீரியாக்கள் தொற்று போடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த பால்வினை நோய்கள் பாக்டீரியாக்கள்னால வருது இல்லையா? அதுவும் நீங்கள் நினச்சிக்கிறலாம், வாயில் தான் சார் அந்த டயலின்கிற என்சைம் இருக்குல்ல, ஆன்டிபயோட்டிக்காக வேலை செய்யுதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அதனுடைய லோடை காட்டிலும் அந்த வரக்கூடிய செமினல் ஃப்ளூயிடில் வரக்கூடிய வைரலோட பாக்டீரியலோட அதிகமான லோடு. இது 100ங்கிற இடத்துல அது லட்சத்தில் இருக்கும். சரிங்களா? அந்த மேசிவான லோடு அதிகமாக போகும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். அதே நேரத்தில் மைனரான காயங்கள் நம்ம வாயில் இருக்கும் பொழுது வைரஸ்கள் ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டு போகக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதனால் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டில் இதை நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாமே ஒழிய, இது முழுக்க முழுக்க அது நம்ம பரிந்துரைக்கிறது கிடையாது. ஏன்னா இயற்கைக்கு மாறானதாக போயிடுது. அதே நேரத்தில் தவறுதலான ஒரு இதில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்டிவ் கேர்னு சொல்லக்கூடிய இந்த காண்டம்ஸ் இந்த மாதிரியான இதுகளை ஓரல் காண்டம் இந்த மாதிரியானதெல்லாம் நிறையா விற்கிது. அந்த மாதிரியானதை சேஃப்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா, என்றைக்கு ஒரு வாகனத்தில் போகிறோம், பக்கத்தில் போனாலும் சரி ஒரு ஹெல்மெட்டை போட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஒரு ப்ரொடக்டிவாக இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக ஒரு இதாகிக்கிறோம். சரி, இந்த செமினல் ஃப்ளூயிடை நம்ம உள்ளே முழுங்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆபத்தா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதில் பார்க்கும்போது சிலவங்க சொல்லுவாங்க, அதில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரிலாம் சும்மா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கேலன்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் செமனை குடித்தா தான் அந்த இதில் வரும். இதிலேருந்து செமன்லேருந்து கிடைக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி 2 to 5% 5 கேலரிஸ் தான் அதில் கிடைக்குது. ஆமாம், ஏன்னா அதுலேருந்து வர்றது எவ்வளோ வருது, ஆளுக்கு தகுந்த மாதிரி 1.5 ml இருந்து 5 ml 5 mlலாம் கிடையாது, 3-4 ml தான் வரும். ரொம்ப பொலிக்கால மாதிரி இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் 5 ml வரும். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய கலோரி 2 to 5% தான் அதில் கிடைக்கும். சரி, இந்த ஸ்பெர்ம் செல் செமன் லிக்விடில் 2 பகுதியாக காணப்படுது. அதுதான் இதில் முக்கியமான ஒரு டேஞ்சரான ஒரு இது. அந்த ஸ்பெர்ம் செல் ஒரு பார்ட். இந்த ஸ்பெர்ம் செல் பார்த்தீங்கன்னா வால் போன்ற அமைப்பு உள்ள ஒரு நீந்தும் தன்மை உள்ள ஒரு இது பார்த்தீங்கன்னா 5%க்கு கீழே தான் அவ்வளவு லிக்விடில் அதில் அவ்வளோதான் இருக்கும். மிச்சம் உள்ள செமினல் ஃப்ளூயிடு எல்லாமே அதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுப்பதற்காகவும் அதற்கு தேவையான நியூட்ரிஷன் வாழ்வியல் சூழ்நிலைகளை அதை பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காகவும் பெண்குறிகளை தள்ளுறதுக்காகவும், ஏன்னா இங்கே போய் உள்ளே அந்த சடனாக அந்த சூழ்நிலையில் உயிர் பிழைச்சிருக்கணும் இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் தான் இந்த செமினல் ஃப்ளூயிடு உள்ளே போகுது, அந்த ப்ரொடக்டிவோடு சேர்ந்து போகுது. இந்த செமினல் ஃப்ளூயிடில் நிறையா விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் சில மைக்ரோ நியூட்ரியேஷன் சொல்கிறாங்க,
ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை சத்து வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து எலிமெண்டல் சோடியம் அதிகமாக காணப்படுது. அதனால் அதான் அந்த உப்புத்தன்மைக்கான ஒரு காரணம். அந்த இதில் இருக்கிறனால தான் இதில் லைட்டாக வந்து பிஹெச் கூட கொஞ்சம் 7 புள்ளிக்குலேருந்து 8 புள்ளி சம்திங் வேரியேஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம அக்யூரேட்டாக சொல்லக்கூடாது, வேரியேஷன் ஆகிட்டு வரும். 7லேருந்து 8க்குள்ளே அது வந்து வேரியேஷன் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ எலிமெண்ட்ஸில் வந்து நிறையா கொஞ்சம் கால்சியம் அதில் இருக்குங்கிறது சொல்லி வராங்க. அதே நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது வந்து கொஞ்சம் அதற்கு தேவையான புரோட்டீன், கொஞ்சம் ஃபேட் சப்ஸ்டன்சஸ் வந்து இருக்குது. இந்த செமினல் வந்து ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான பிளாஸ்மா தான், அது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த பிளாஸ்மா இப்போ நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டெங்கு ஃபீவரில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும். சிலவங்களுக்கு ரத்தத்தட்டு போட்டிருப்பாங்க, சிலவங்களுக்கு வந்து பிளாஸ்மா போட்டிருப்பாங்க ஐவியில், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு பகுதி தான் இது ஒழிய இது வேறு எதுவும் கிடையாது. அந்த பிளாஸ்மா ரத்தத்தில் போடும்போது எப்படி போடுவாங்க? மருத்துவருடைய கண்காணிப்பில் வந்து போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளாஸ்மானால் சில நேரம் அலர்ஜி உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதுதான் இந்த இடத்துல வந்து முக்கியம். அந்த வாய் வழியாக இந்த உட்கொள்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது இந்த பிளாஸ்மா உள்ளைக்கு நுழையும் பொழுது சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படும். இது நான் வந்து சொல்லலை, அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி வந்து பார்க்கும்போது கல்லூரி பெண்களிடம் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சியில் அந்த சின்ன நாடு, நாடு பெரிய நாடு, மக்கள் தொகை கம்மி, 40,000க்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து இந்த செமினல் பிளாஸ்மா ஃப்ளூயிட் வந்து அலர்ஜியை வந்து தோற்றுவிச்சிருக்குங்கிறது ஆதாரபூர்வமாகவே சொல்லியிருக்காங்க, நானே சொல்லலை, சரிங்களா? என்ன சார் இப்படி எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணாங்கன்னா ஏற்றுக்கிட்ட ஆளுக்கு நல்லது, ஏற்றுக்கிறாத ஆளுக்கு தான் அது என்னென்ன பாதிப்பு வருங்கிறத இப்போ நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து முழுசாக பாருங்கள். இந்த அலர்ஜிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பிளாஸ்மா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிறது. ஹியூமன் செமினல் பிளாஸ்மா கூட சொல்கிறாங்க, ஹியூமன் பிளாஸ்மா, ஆமாம், ஹெச்பி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிங்கிறது தான் என்னுடைய ஒரு டேர்ம். இந்த ஹியூமன் பிளாஸ்மா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டினால வந்து வரும்பொழுது வந்து உள்ளே போகும் பொழுது அவங்களுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஏற்படும். அதே நேரத்தில் வந்து எரிச்சல் ஏற்படும், ரெட்னஸ் ஏற்படும், சில நேரம் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து உள்ளே செல்லும் பொழுது வந்து சில நேரம் ஒவ்வாமை ஏற்பட்டு சில நேரம் டெம்பரவரியாக பேதி போன்று வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து இந்த காமன் அலர்ஜிக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு இதில் சொல்ல முடியாது. மிச்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்மா செய்யக்கூடிய எல்லா அலர்ஜியும் வந்து இதாகிட்டே இருக்கும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அலர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஹியூமன் ஹைப்பர் பிளாஸ்மா அலர்ஜி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான செயல்களை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே நேரத்தில் வந்து இந்த விந்து உட்கொள்வது வந்து அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுவது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சில நேரம் வந்து டாமினேஷனாக போயிட்டு இருக்கும்போது வந்து சில நேரம் வந்து அவர்களுடைய உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரம் வந்து 2-3 டைம் அது பண்ணும்பொழுது வந்து அந்த ரியாக்ஷன் ஆகிட்டே இருக்க வைக்கும், சரிங்களா? இப்போ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அந்த நாடில் வந்து பார்த்திங்கன்னா 40,000 பேருக்கு அந்த அறிகுறி இருக்குங்கிற சொல்லியிருக்காங்க. தெரிந்தவர்களுக்கு எத்தனையோ, இன்னும் தெரியாதவர்களுக்கு எத்தனையோ. அதே போல தான் நம்ம இந்தியாவிலையும் வருவதற்கும் இருக்கலாம். நம்ம அதை வந்து இல்லைன்னு மறுத்துட முடியாது. அதனால வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு அலர்ஜி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து வேணால் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பாவிச்சுக்கலாமே ஒழிய, மற்றபடி வந்து அது வந்து அலர்ஜி இந்த மாதிரி இருந்த அறிகுறி இருந்துச்சுன்னா அது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே நேரம் வந்து பார்க்கும்போது பொதுவாக வந்து இந்த இயற்கைக்கு மாறானது எல்லாமே கொஞ்சம் வந்து இதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஆமாம், இந்த இயற்கைக்கு மாறானதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, திருமணம் மீறிய பந்தமும் இயற்கைக்கு மாறானது தான். அது மாதிரி இதில் வரும்போது அந்த இதை கொஞ்சம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்றைக்கும் பாதுகாப்பானது தான் நம்மளுக்கு நன்மை. பாதுகாப்பான பொருட்கள் எங்கே போனாலும் நம்ம ஒரு அந்த காலத்தில் குடை எடுத்துகிட்டு போவாங்க. ஆமாம், இன்றைக்கி அது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தா நிலக்கூட வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு, அந்த அன்றைக்கி வந்து நடந்து போவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது வந்து அந்த உரைகள் அது அன்றைக்கி வந்து வியாதி இந்த பால்வினை வியாதிகளோட ரேஷியோஸ் வந்து ரொம்ப கம்மி, இன்றைக்கி வந்து அது அதிகம். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆப்போசிட் பார்ட்னருக்கு வந்து ஒரு ஹெச்ஐவி கூட இருந்திருக்கலாம், உங்களுக்கு வாயில் வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்படுத்தியிருக்கலாம், ஒரு நாக்கை கூட கடிச்சு கொஞ்சம் புண்ணு வந்திருக்கலாம். அப்போ அதில் நீங்கள் இது பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த வைரஸ் பரவும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அது வந்து வாயில் தான் எதிர்ப்பு சக்தி இருக்குது சார் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய வைரல் லோடு வந்து ஜாஸ்தி.
கொஞ்ச நாள் இது தெரியாமல் இருந்தாலும் அடுத்து நீங்கள் செயல்கள் மூலமாக வந்து இது வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக அதனால் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த ஹியூமன் பிளாஸ்மா அலர்ஜியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறங்க. அதே நேரத்தில் வந்து இயற்கைக்கு மாறான சில இதுகளை வந்து நம்ம தவிர்த்துறது வந்து நல்லது.